கனமழையால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்ட மாணவர்களுக்கு கூடுதலாக 2 செட் சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள் வழங்க இருப்பதாக பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக வீடுகளுக்கு வெள்ளம் புகுந்ததாக கூறியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கூடுதலாக 2 செட் சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்களை வழங்க பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பள்ளி கல்வி அமைச்சர் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் மாணவர்களுக்கு இவை வழங்கப்பட்டு வருகிறது என்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையின் கோரதாண்டவம் ஆடிய நிலையில் வெள்ளத்தால் பெருவாரியான கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரப்பெறும் நிவாரணப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டிசம்பர் 31 முடிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்களித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமிவதி உத்தரவிட்டுள்ளார். நிவாரணப் பொருட்களை சிரமமின்றி கொண்டு செல்ல ஏதுவாக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் நேரில் ஆய்வு செய்தார். சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சிவகங்கை மாவட்டத்தின் பல பகுதிகளில் வீடு, சாலை மற்றும் விவசாய பயிர்கள் பாதிப்படைந்தன. சேத விவரங்களை அதிகாரிகள் கணக்கெடுத்து வரும் நிலையில் சிவகங்கை அருகே உள்ள பனையூரில் சேதமடைந்த நெற்பயிர்களை வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது உரிய இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக விவசாயிகளிடம் அவர் உறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.